இன்றைக்கி கட்டுக்குடிப்பட்டி மஞ்சு விரட்டு ரொம்ப சூப்பராக சிறப்பாகவே நடந்துச்சு. அதுக்கு காரணமாக இருந்த நம்ம காவல்துறை நண்பர்களுக்கும் கட்டுக்குடிப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி நேரத்தில் ஒரு வருத்தமான விஷயம் தான் நடந்துச்சு. நல்லா மஞ்சு விரட்டு செம்ம சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மாட்டின் உரிமையாளர்கள் எல்லா பேரும் தன்னுடைய காளையை மஞ்சு விரட்டில் அவிழ்க்கிறதுக்காக அழகாக மஞ்சு விரட்டு நடந்துட்டு இருந்த இடத்துக்கு டாட்டாசியை கொண்டு வந்து வச்சு காளையை அவுக்குறங்கிற பேரில் சரியாக விளையாட முடியாத அளவுக்கு டாட்டாசியை பொட்டலில் போட்டு கடைசி நேரத்தில் மஞ்சு விரட்டு பொட்டலில் டாட்டாசி பொட்டலாக மாறிடுச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்றைக்கி கட்டுக்குடிப்பட்டி மஞ்சு விரட்டுக்கு நம்ம தமிழ் ட்ரெண்டிங் இன்னும் நம்ம நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லா பேரும் சேர்ந்து விரட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். காலைல போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக பொட்டலில் எந்த டாட்டாசியுமே உள்ளே நிற்காத அளவுக்கு காவல்துறையும் விழாக்குழு நண்பர்களும் சுற்றியும் 2 டாட்டாசி போட்டு எல்லா பேரையும் வெளியில் இதுக்கு அங்கிட்டு நில்லுங்க, இதுக்கு அங்கிட்டு மாடை இறக்கி நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வாங்க, புறவாடி கூட்டிகிட்டு வந்து தொழுவத்து வழியாக ஊர் கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏற்றுக்கிட்டு வாங்க, மாடு விடுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. ரொம்ப கவனமாகவே எந்த டாட்டாசியும் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நிற்கக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்து அருமையாக பொட்டலை தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம காவல்துறை நண்பர்களுக்கும் விழாக்குழுவுக்கும் ஒரு சல்யூட். இது மட்டும் இல்லாமல் நான் போகும்போதே பயந்துக்கிட்டு தான் போனேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விரட்டுக்கு போயிருந்தேன். எல்லா விரட்டுலையுமே வந்து டாட்டாசியை குறுக்க போட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அந்த காலையோட முழு திறமையும் வெளியில் காட்ட முடியாத அளவுக்கு சில வேலைகள் நடந்துச்சு நிறைய மஞ்சு விரட்டில். அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி போகலாமா வேணாமான்னு நினச்சிக்கிட்டு தான் போனேன். பட் ஆனால் போனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன கடைசி நேரத்தில் மட்டும் அந்த டாட்டாசியை உள்ளே போடாமல் கரெக்டாக அந்த பொட்டலை எப்பவும் இருந்த மாதிரி அப்படியே வச்சிருந்து அந்த காளைகள்லாம் அவிழ்த்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே வந்துட்டு கட்டுக்குடிப்பட்டி மஞ்சு விரட்டு நல்லா இருந்திருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி கட்டுக்குடிப்பட்டி மஞ்சு விரட்டு. அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் விரட்டு முடிஞ்சிச்சு, பசி லைட்டாக இருந்துச்சு. சரி 1 மணி நேரம் அட்டி வீட்டுக்கு போனோம் அப்படின்னோம்னா வீட்டில் போய் சாப்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் நம்ம மாடு பிடிக்கக்கூடிய நண்பர்கள் அங்கே கட்டுக்குடிப்பட்டியில் நம்மளை ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நாங்கள் சேர்ந்து போயிருந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லா பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். ரொம்ப சந்தோஷம். இனி வரக்கூடிய மஞ்சு விரட்டு காலத்தில் நம்ம மாடு கொண்டு போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு பொட்டல் ஒதுக்கி அதுக்கு வெளியிலேயே வந்து டாட்டாசியை நிப்பாட்டி முடிஞ்சளவு காளைகளை உள்ளே எடுத்துகிட்டு போவோம். அப்படி இல்லை டாட்டாசியில் வச்சு தான் அவுக்கணும் அப்படின்னா அந்த பொட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகாமல் பொட்டலுக்கு வெளியிலேயே நின்று ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஒதுக்கி நின்று அந்த இடத்துல டாட்டாசிலேருந்தே மாடு அவுத்து நம்மளுடைய காளையை வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய காளையை நாம் தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காளையின் உரிமையாளர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் பொறுப்போடு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய காளைகள் எந்த சேதமும் இல்லாமல் நம்மளால் வீட்டுக்கு கூட்டி வர முடியும். அப்படி மாட்டுக்காரங்க கேட்கல அப்படின்னா மஞ்சு விரட்டு நடத்தக்கூடிய விழாக்குழு நண்பர்களும் அல்லது மஞ்சு விரட்டுக்குன்னு சொல்லிட்டு பேரவைகள் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு மஞ்சு விரட்டுக்கும் வர்றாங்க. அவங்களும் இந்த வேலையில் இறங்கி செஞ்சால் மஞ்சு விரட்டு பார்க்க இன்னும் அழகாகவும் அருமையாகவும் இருக்கும். 2-3 மஞ்சு விரட்டில் போயிட்டு ஒரு மாடு கூட என்னால் முழுமையாக எடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை லாஸ்ட்டாக ஒரு 4-5 மஞ்சு விரட்டு போயிருந்து எந்த மஞ்சு விரட்டுலையும் ஒரு காளையோட முழுமையான திறமையை என்ன பண்ணுது அப்படிங்கிற விவரத்தை என்னால் பார்க்கவே முடியல. அதனால் இந்த பதிவு யார் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சு அதுபடி நடந்துக்கிட்டால் மஞ்சு விரட்டு இன்னும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே.